அனைவருக்கும் வணக்கம். இது 14ஆம் பாடம். உணவில்லாமல் வாழும் கலை யோக முறை. மேற்கண்ட தலைப்பில் நடைபெற இருக்கும் ஒரு பொது கூட்டத்திற்கு தங்களை இலவசமாக எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாமல் அழைக்கிறோம். நடந்தது வந்து 2001 சரிங்களா, ஞாயிறு. நேரம் காலை நேரம் மணி 2 மணி நேரம், 5லிருந்து 6 மணி வரைக்கும் சரிங்களா. மாலை 5லிருந்து 6 மணி வரைக்கும் நிகழ்ச்சி நடக்குது. எங்கே? சபர்பன் மெட்ரிகுலேஷன் மேல்நிலைப்பள்ளி, ராம்நகர், கோவை. ராம்நகரில் நடந்தது. எப்போ? 2001. மேற்படி பொதுக்கூட்டத்தில் திரு வெங்கடேசன் டிஇஎம்ஐ, வயது 62, தற்சமயம் மேற்படி முறையில் வாழ்ந்து வருவார். இதில் உணவில்லாமல் வாழும் கலையில் வாழ்ந்துடுவார். தற்சமயம் மேற்படி முறையில் வாழ்ந்து வருவார். மேலே குறிப்பிட்ட தலைப்பில் பேசுவார். விவரங்கள் ஆங்கிலத்திலும் தமிழிலும் விளக்கப்படும். கீழ்கண்ட உபதலைப்பில் விளக்கங்கள் அளிக்கப்படும். டார்வின் பரிணாம சித்தாந்தம் அது எந்த விதமாக டார்வினின் பரிணாம சித்தாந்தம் அது எந்த விதமாக எதிர்காலத்தில் வளர்ச்சியடையும் என்ற எதிர்பார்ப்பும். அஷ்டாங்க யோகம் அது பரிணாம சித்தாந்தத்துடன் கொண்டுள்ள நெருங்கிய தொடர்பு. மேலும் மனித சமுதாயத்தின் வருங்கால விண்வெளி வாழ்க்கை முறை, எதிர்காலத்தில் விண்வெளி வாழ்க்கை முறை அப்படிங்கிறார். இப்போதான் அயலன் மாஸ்க்லாம் பேசுகிறாங்க, விண்வெளிக்கு போகணும். ஸ்டீஃபன் ஹாக்கிங் சொல்கிறாரு. அப்புறம் வந்து அப்துல் கலாம் கூட சொல்கிறாரு, விண்வெளிக்கு போகணும், விண்வெளியில் குடியேற வேண்டும், எல்லாரும் விண்வெளியில் குடியேறணும்னு பேச ஆரம்பிச்சிட்டாங்க விஞ்ஞானிகள்லாம். அப்போ அதுக்கான உடல் தயாரிக்கணுமே இல்லையா? டாக்டர் அர்னால்ட் டக்ரேட் 1866 1922 அவர்களின் முக்கஸ்லஸ் டயட் கில்லிங் சிஸ்டம் சுயத்வம் இல்லாத உணவு வகையினால் சிகிச்சை அளிக்கும் முறைக்கும் நீருணவு முறைக்கும் உள்ள நெருங்கிய தொடர்பு. திருவள்ளுவர், திருமூலர் ஆகியோரின் அந்த வகுப்புல தலைப்பெல்லாம் சொல்லிட்டு வரேன். திருவள்ளுவர், திருமூலர் ஆகியோரின் நூல்களின் உண்மையான விளக்கங்களும் யோகத்துடன் அவைகளின் தொடர்பும், விண்வெளியிலிருந்து சக்தியை பெற்று வாழும் முறை, நீருணவு முறை, பூகம்ப மாறுதல்கள் தொடர்ந்து நடந்து வரும் இந்த பூமியிலிருந்து பூகம்ப மாறுதல்கள் நடந்து அநேகமாக முடிந்துவிட்ட செவ்வாய் கிரகம் போன்ற ஒரு கோள்களுக்கு மனித சமுதாயத்தை விண்வெளி வாழ்க்கை இங்கேயே பழகிக்கணும். ஆக விண்வெளியில் போய் பழகிறத விட இங்கேயே பழகிக்கணும். புரியுதுங்களா? தேர்வு வர்றதுக்கு முன்னாடியே நீங்கள் பாடத்தை படித்து தேர்வு அடையணுமே இல்லையா? அந்த தேர்ச்சி அடையணுமே இல்லையா? மழை வருவதற்கு முன்பாகவே பண்படுத்தப்பட வேண்டும் என்பது விஷயம். இந்த பரிணாம அறிவியல் உடம்பு மாறிடுதுன்னா, இயற்கை சக்தியில் வாழ கற்றுட்டு மலைச்சல் மற்ற தேகமாக மாறிடுதுன்னா, இந்த உடம்பு எங்கே போனாலும் பிள்ளை பெறும். நமக்கு தேவையான கோள்களை, நமக்கு தேவையான இடங்களை, நமக்கான தேவையான கருவிகளை நாமளே படைத்துக் கொள்வோம். வாட் வி நீட், we will inventing the lot of material with ourselves. We can invent what we need. We invent with ourselves, that's all, no problem. அதான் நமக்கான தேவைகள் நாம் கண்டுபிடிச்சிக்கலாம். மனித சமுதாயத்திற்கு என்றும் நிலையான வேலை வாய்ப்பும் தொடர்ச்சியான ஜனத்தொகை பெருக்கமும் உலகில் சமாதானம் ஏற்படும். தங்களே மேற்படி பொதுக்கூட்டத்திற்கு வருகை தருமாறு அழைக்கிறோம். நீங்கள் பொதுக்கூட்டம் முடிந்து திரும்பும் பொழுது மனித சமுதாயத்தின் மற்றும் உங்களுடைய தனிப்பட்ட எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்க்கப்பட்டு நல்ல முடிவுகளுடன் திரும்புவீர்கள் என்று உறுதியளிக்கிறோம். மேற்கண்ட சொற்பொழிவை தொடர்ந்து நீருணவு முறை என்ற தலைப்பில் தொடர்ந்து வகுப்புகள் திரு வெங்கடேசன் பிஇ அவர்களால் நடத்தப்படும். மேற்படி வகுப்புகளுக்கான விருப்பப்பட்டு சேருபவர்கள் ஒரு குறைந்தபட்ச தொகையை கட்டுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். வகுப்புகளை ஒரு இடத்தில் தொடர்ந்து நடத்த லாப நட்டம் இல்லாத வகையில் திட்டமிடப்பட்டு ஒரு குறிப்பிட்ட தொகை நிர்ணயிக்கப்படும். இதுதான் வெங்கடேசன் சொல்கிறார். ஆக நான் அதனால தான் சொல்கிறேன், அந்த காலத்தில் 20 வருஷம் கூட இந்த முயற்சியெல்லாம் பண்ணியிருக்காரு. இப்போ நானும் அந்த மாதிரி முயற்சி பண்ணலான்னு நினைக்கிறேன். நன்றி, வணக்கம்.